கடைசியா ஒரு தேவை, ஒரு பிரச்சனை வருதா, அவங்களை போய் பார்க்கலாமா, இவங்களை போய் பார்க்கலாமா, அங்கே ஒரு 10,000 பெரட்டலாமா, இங்கே ஒரு 15 உருட்டலாமா, இப்படினே தான் உருட்டுறதும் பெரட்டுறதுலுமே தான் வாழ்கிறோம். இதில் வேற ஜபம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவன்கிட்ட ஒரு 50,000 ரூபா கேட்டிருக்கேன் ஆண்டவரே. யார்கிட்ட? அவர் தோத்துறான். என்கிட்ட இல்லையா? இல்லை அவன்கிட்ட. சரி ராமசாமிகிட்ட தோத்துறான். அவன் 40 தான் தர்றேன் இருக்கிறான். சரி தோத்துறான். நான் என்ன பண்ணுவேன்? ஓஹோ 10 நம்மகிட்ட கேட்கும் போல அப்படின்னு ஆண்டவர் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவார். ஆனால் ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறது, ஆண்டவரே 10க்கு நான் எங்கே போவேன்? அதனால் அந்த ராமசாமி மண்டைக்குள்ளேயே புகுந்து தோத்துறான். 10,000 ஏற்றி 50,000 அவனே கொடுக்க உதவி செய்யுங்க. ரபா பாபா 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 பாபா. சரி அவசரப்பட்டு போயிடாதீங்க, இன்னொரு ஜப குறிப்பு இருக்கு, சொல்லு சொல்லு தோத்துறோம். அதான் அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் தர்றேன் இருக்கான். சரி எங்க பாஸ்டர் கொஞ்சம் ஆராதனையை இழுத்துட்டாருன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஓஹோ சரி, அதனால எங்க பாஸ்டர் மண்டைக்குள்ள புகுந்து வழக்கத்தை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த பக்கமா சுத்துவோம். ரபா பாபா பாபா பாபா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவன் மண்டைக்குள்ள புகுந்து 10,000 ஏத்தணுமா, பாஸ்டர் மண்டைக்குள்ள புகுந்து 10 நிமிஷம் இறக்கணுமா. இப்படி ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் உயிரோட வைக்கணுமா? என்ன பேச்ச காணா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, ஏன் அந்த 50,000 ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதா? நம்ம தேவையை அவர் சந்திக்க மாட்டாரா? அவர் நாமம் யெகோவா ஈரே இல்லையா? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் இல்லையா? என்ன பேச்ச காணா? நீங்க ஆதியாகமம் 22 அதிகாரம் படிச்சிருப்பீங்க. ஆபிரகாம் ஈசாக்கை அழைச்சிக்கிட்டு மோரியா மலைக்கு ஆராதனை பண்றதுக்கு போறார், பலி செலுத்த. அப்புறம் ஆண்டவர் நீ அவனை பலி செலுத்த வேணான்னு சொல்லிடுவாரு. உடனே ஆபிரகாம் எஸ்கேப் ஆகி ஓடிடாம, ஆமா கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணோம்னா திரும்ப ஏதாவது மாற்றி கீத்தி சொன்னாலும் சொல்லுவாரா? தோத்துறான். ஆமாம் அவரே இப்போ மனசை மாற்றிருக்கிறார், நம்ம நினைஞ்சிருவோம், ஓடிடுவோம். இல்லட்ட உன் கையில் கத்தியை கொடுத்து உங்கள் ஒப்பனை போடுறான்னு சொன்னாலும் சொல்லுவார், ஓடிடுவோம்டா அப்படின்னு ஆபிரகாம் ஓடாம அந்த பலிபீடத்தை பார்க்கான். பலிபீடம் எப்படி இருக்கு? வெறுமையாக இருக்கு. ஐயோ வெறுமையாக இருக்கு, தோத்துறோம். அதில் ஒரு ஆட்டுக்கடா வச்சு பலி செலுத்திருப்பேனே, இவனைத்தானே பலியாக கேட்டார், முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்திருப்பேனேன்னு கண்களை ஏறெடுத்து என்ன செஞ்சிடான் பார்க்குறான். 22:13 பார்க்குறான். பார்த்தா ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாமின் கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க எப்படி ஆட்டுக்கடா வரும்? அங்க எப்படி வர முடியும்? அது ஒரு வனாந்தரம், அது ஒரு மலைப்பகுதி. அங்க இந்த ஆடு எப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? தோத்துறான். ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க எதையும் பெருசுபடுத்தாம அவர் சமூகத்துல அவரை பார்க்க, அவரை ஆராதிக்க வந்தா உங்களுக்கு சிக்க வேண்டியது எல்லாம் சிக்கும்.